வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. 2 நாட்கள் பயணமாக அசாம் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. $11,599 கோடி மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். அசாமில் பிரதமர் மோடிக்கு 1 லட்சம் விளக்குகள் ஏற்றி வரவேற்பு. ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து விளக்கேற்றியதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தகவல். அதானியின் மூலதனமே பிரதமர் மோடிதான் என மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் கோட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை விடுவிக்க கோரி மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தொடங்கிய தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 21 லட்சம் பேருக்கு மாநில அரசே நிலுவை ஊதியம் வழங்கும் என அதிரடியாக அறிவிப்பு. சம்மன் அனுப்பியும் ஆஜராக மறுக்கும் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை புகார். டெல்லி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக முயற்சித்ததாக கூறும் குற்றச்சாட்டில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம். குற்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக இந்த மாதிரியான நாடக வேலையை டெல்லி போலீசார் அரங்கேற்றி வருவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் காட்டும். அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதியில் இலவச அறிவிப்புகள் இடம்பெறுவதை எதிர்த்த வழக்கு. ஆட்சேபத்தை பதிவு செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக மதிமுகவுடன் இன்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக இன்று பொறுப்பாளர்களுடன் பாஜக ஆலோசனை. கோவையில் நடைபெறும் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாற்பது தொகுதிகளில் நின்றாலும் வெற்றி மட்டுமே இலக்காக இருக்க வேண்டும். மக்களவை தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துமாறு மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைமை அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் பாமக இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. நிச்சயமா இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுப்போம். அதாவது இன்னும் சொல்ல போனா எங்க கட்சியில் தான் அதிக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கடந்த காலத்திலே கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் நடிகர் விஜயை தொடர்ந்து ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திரபாபு அரசியலுக்கு வருகிறாரா? சைலேந்திரபாபு அளித்த பதிலால் அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. நாடு ஒருவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவர் முயற்சி செய்யலாம். இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி நீங்க மாறுவீங்களா அந்த தேர்தல் மூலமா அரசியல்? இப்போதான் ஓய்வு பெற்ற 7 மாதம் ஆச்சுது. இளைஞர்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன். மேற்கொண்டு உள்ள விஷயங்கள் இப்போது சொல்ல முடியாது. சென்னை மாநகரின் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்திட 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் மாரியம்மன் கோவிலில்
ஆதி தொல்குடி மக்கள் வழிபாடு செய்ததால் தனியாக ஒரு கோயிலை கட்டி சாதிய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முற்படுவதா என சீமான் கண்டனம். ஒரே கோவிலில் அனைத்து தரப்பு மக்களும் வழிபாடு செய்யும் வகையில் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். ராமேஸ்வரம் அருகே இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 4.5 கிலோ தங்கம் பறிமுதல். தங்க கட்டிகள் கடத்தி வந்த நபரை பிடித்து சுங்கத்துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கட்சிக் கொடியை தலைகீழாக ஏற்றிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர். தலைகீழாக ஏற்றப்பட்ட கொடி இறக்கப்பட்டு பின்னர் சரியாக ஏற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய முந்திரிக்கொட்டை உடைக்கும் கம்பெனி உரிமையாளர் கைது. பள்ளி விடுமுறை நாட்களில் வேலைக்கு சென்ற சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அத்துமீறியது அம்பலம். நாகப்பட்டினத்தில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கிற்குள் மதுபானம் வைத்து கடத்திச் சென்ற இளைஞர் கைது. ராஜதந்திரங்கள் வீணானதை உணர்ந்தவுடன் போலீசிடம் இருந்து தப்பிக்க நாடகமாடியதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணன்விளையில் உயர் அழுத்த மின்கம்பி மீது உரசிய டிப்பர் லாரி. 4 துணை மின் நிலையங்களுக்கு மின்சார விநியோகம் தடைபட்டதால் இருளில் மூழ்கிய கிராமங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இரவு நேரத்தில் திடீரென அரசு பேருந்தின் முகப்பு விளக்குகள் எரியாததால் அதிர்ச்சி. பாதி வழியிலேயே இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் அவதி. ராமலீலையில் சீதை வேடம் ஏற்று நடித்த ஆண் கலைஞர் சிகரெட் பிடிப்பது போன்று காட்சியளித்ததால் சர்ச்சை. புனே பல்கலைக்கழகத்தின் லலித் கலா கேந்திரா துறையின் தலைவர் மாணவர்கள் 5 பேர் கைது. பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிடாமல் இருந்தவர்களை மேடையிலேயே சாடிய மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கி. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடந்த மாநாட்டில் கோபம். Guys are still sitting with their hands folded. Is Bharat only my Mata or your Mata as well? Last attempt. Bharat Mata ki. The lady in yellow can stand up. I'm going to ask you a straight question. Bharat is not your Mata? Bharat Mata ki. This woman is still standing like this. I think you can leave the house. மேகாலயாவில் கனமழை காரணமாக சோனாப்பூர் சுரங்கப்பாதை அருகே நிலச்சரிவு. சாலை சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் வாகன போக்குவரத்து பாதிப்பு. இமாச்சல பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் குழுகுழு வெண்பனி. திரும்பிய பக்கமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமான காட்சி. அருணாச்சல பிரதேசத்தில் வெண்பனி போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் வீடுகள், மலைகள். சுற்றுலா பயணிகளின் மனதை கொள்ளையடிக்கும் குழுகுழு புகைப்படங்கள். டெல்லியின் தாவரி பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து 3 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம்.
டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் சென்றபோது சக்கர நாற்காலி தராமல் அவமதிக்கப்பட்டதாக இந்திய தடகள வீராங்கனை பரபரப்பு குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளி வீராங்கனை ஸ்வர்ணா ராஜிடம் மன்னிப்பு கோரியது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம். இத்தாலியின் கடைசி மன்னரின் மகனும் இளவரசருமான விக்டோரியோ மானுவேல் காலமானார். சுவிட்சர்லாந்தில் உள்ள வீட்டில் 86 வயதில் காலமானதாக அறிவிப்பு. இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு மாறாக திருமணம் செய்த வழக்கு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவருடைய மனைவி புஸ்ரா பீபிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. இரண்டாவது குழந்தையை எதிர்பார்க்கும் விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதி. இங்கிலாந்துக்கான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து கோலி விலகியதற்கான உண்மையை உடைத்த ஏபிடி வில்லியர்ஸ். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுக்காக உயிரிழந்து விட்டதாக பொய் செய்தி வெளியிட்ட விவகாரம். நடிகை பூனம் பாண்டே மீது மும்பை போலீஸ் நடவடிக்கை எடுக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை. இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை மழையில் நனைய ஆர்வம். சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை காண ரசிகர்கள் குவிந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பிரகன்நாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அடைக்கலமாதா ஆலயத்தில் செபஸ்தியார் திருவிழா. வான வேடிக்கை முழங்க நடைபெற்ற தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.